வணக்கம், வணக்கம், வணக்கம். அகலா சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய டாபிக் நம்ம அறிவானந்தன் என்ன பண்ணிட்டாருன்னா, சார் இது போட்டு கொடுங்க, நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னார். நான் இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க சொல்லுங்க, முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தை என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா நாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எல்லாம் நான் சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். ஏப்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஏன்னா அதனால இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நீங்கள் என்ன அறிஞ்சுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சிருக்கீங்க, அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். சார் வணக்கம் சார். பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 அப்படின்றாங்க சார். யாரு பேசுறது? சிலம்பரசு பேசுறேங்க சார். சொல்லுங்க. பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க சார். அந்த நேரத்துல எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அது தோஷமா இருக்காது, நல்லதா கொடுக்கும். அந்த நேரத்துல நம்ம தோஷம்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் தோஷம் தராதுன்னு சொன்னா, இந்த ஜோதிடம் முகூர்த்தம்ங்கிறது இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு பங்கு. மொத்தம் ஜோதிடத்தை 3 பிரிவா பிரிப்பாங்க. அதாவது பலன் சொல்லக்கூடிய ஜோதிடம்னு ஒண்ணு, கணித ஜோதிடம்னு ஒண்ணு, கணித ஸ்கந்தம், தாஜிகா ஸ்கந்தம் அண்ட் முகூர்த்தம். இந்த ஸ்கந்தம் முகூர்த்தம் 3 பிரிவு. இதுல இந்த முகூர்த்த பிரிவை தொடக்கத்துல இருந்தே உருவாக்கியாச்சு. இன்னைக்கு நேற்று முகூர்த்தம் உருவாகலைங்க. முகூர்த்தம் உருவாகி கிட்டத்தட்ட வேத காலத்திலேயே 30 முகூர்த்தங்களை எடுத்துத்தான் அவங்க காரியங்கள் செய்ததாக அவர்கள் வரலாறு சொல்லுது. அதை கூட நான் சான்ஸ்கிரிட்ல இருக்கிற வார்த்தையை போட்டு அதுல 2 வார்த்தை தப்பா அவன் பிரிண்ட் பண்ணியிருக்கான். உடனே ஒருத்தர் வாங்க நம்ம விவாதிப்போம், பெரிய ஒரு பேர் மாதிரி என் ஸ்டூடெண்ட்டுகளோட இவங்களோட அறவுரைய ஆனா சர்க்காரை சேலஞ்ச் பண்ணுவாங்க எல்லாரும், பெரிய அறிஞர்கள் மாதிரி. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பலன்கள் கண்டுபிடிக்கிற சாஸ்திரத்துக்கு முன்னாடியே தோன்றியது. இந்த வேத காலத்துல முகூர்த்தங்களை கண்டுபிடிச்சு உருவாக்கிதான் அவங்க நம்பிக்கையோட அவங்க அந்த சடங்குகளை செய்யறாங்க. பகல் இரவு கொண்ட ஒரு நாளுக்கு 30 முகூர்த்தங்கள்னு மனு தர்ம சாஸ்திரத்திலையும் சொல்லியிருப்பாங்க. பின்னாடி எழுதுன வேத காலத்திலையும் அது இருக்கு. அதை ரிசர்ச் பண்ணவங்க எல்லாம் அந்த முகூர்த்த பேர்கள்லாம் போட்டிருக்காங்க. அதுல சில பேர்கள் சில முகூர்த்த நேரங்கள் தவறு, சில முகூர்த்த நேரங்கள் நன்மைன்னு சொல்லி காரியங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. பகலும் இரவும் சொன்னாங்க. இரவு எதுக்காக சொன்னாங்க? அர்த்தராத்திரியில என்ன செய்ய சொல்றாங்க, என்ன பண்ண சொல்றாங்க? ஒண்ணுமே கிடையாது. அது பகல்ல தான். எப்பயுமே சடங்குகள் அனைத்தும் பகலுக்கு தான் சொல்லப்படுது. அந்த பகல் நேரத்தினுடைய சடங்குகளுக்கு தான் முகூர்த்தங்கள் குறிக்கப்பட்டதாக வரலாறு. அப்படி ஒரு முகூர்த்தம் உங்களுக்கு இருந்திருக்குமே. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை அவங்க சொல்லியிருப்பாங்களே, அவங்க அதை சொல்லவே இல்லையே. அவங்க சொல்லியிருக்கோம்ல, முகூர்த்தம் எங்க இருந்து வருது? முகூர்த்த காலங்கள்ல இருந்து முகூர்த்த விதானம் நிறைய நூல்கள்ல முகூர்த்தத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப பழைய நூல்கள்ல எதுலயாவது ஒன்னையாவது இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறத சொல்லியிருக்கணும்ல. அவங்க சொல்லலையே. ஏன் சார் அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னா, காரணம் இதுதான். இரவுல எந்த சடங்கும் கிடையாது. சூரியன் உதயமானதுக்கு பின்னாடிதான் பகல்லதான் சடங்குகளை செஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு ஒண்ணு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 30 முகூர்த்தங்களை வச்சு அவங்க பேசி பார்த்தாங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணிட்டாங்க, 1.5 மணி நேர முகூர்த்தமாக அது மாறுது. இடையில மாறி அது என்ன ஆகுதுன்னா, லக்ன சுத்தம், நட்சத்திரம், திதி, தியாஜியங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நல்ல முகூர்த்தத்தை எடுங்கன்றாங்க.
அதை விட பெரிய விஷயம் லக்ன துருவம், அந்த துருவ கணிதம் எல்லாம் போட்டு போடுங்கன்னு. அதெல்லாம் இப்ப பெருசா இல்ல. இப்ப திருமண முகூர்த்தத்தை அழகாக பஞ்சாங்கங்களை எழுதிடுவாங்க. மீதி முகூர்த்தங்களை நீங்களே எழுதிக்கங்கன்றாங்க. அதுக்கு விதிகளை போட்டிருக்காங்க. லக்னங்கள் இது, நட்சத்திரங்கள் இது, எல்லாத்துக்கும் கோள்கள் 8ஆம் பாவத்துல சுத்தமா இருக்கணும். அது போக நீங்க செய்யப்படக்கூடிய சடங்கினுடைய தாரக ஸ்தானமும் கோள்கள் இல்லாம இருக்கணுங்கிறதா அது பொது விதி. அப்படித்தான் முகூர்த்தங்களை கண்டுபிடிச்சு போன ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எழுதணும். இந்த பிரம்ம முகூர்த்தம் என்ன ஆயிடுச்சுன்னா 2 முகூர்த்தம் விசேஷம் நடத்திடலாம்ல. நம்ம அந்த விசேஷம் நடத்துறவருக்கு அவர் காலையில ஒரு முகூர்த்தத்தை நடத்திட்டு போயிடுறது. அங்கிட்டு போய் 10 to 12 அல்லது 9 to 10 ஒரு திருமண யோகத்தையும் செய்யலாம்ல. ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். அதான் என்னுடைய எண்ணமா இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் பண்ணலாம், பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல நிகழ்வுகள் செய்யலாம் அப்படின்னா அது ஏன் முதல்ல சொல்லலாம்? சொல்லப்பட்ட விஷயங்கள் அது சொல்லவே இல்லையே. இந்த நம்மளுடைய இந்த ஜோதிட தர்மப்படி எல்லா சடங்குமே பகல்ல தான் செய்ய சொல்லி இருக்கு. இரவுலையோ அதிகாலையிலேயோ செய்ய சொல்லல. நீங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்க, கேட்போம். பேசலாம், யார் வேணாலும். சார் அந்த முகூர்த்தத்தை நம்ம இந்த இதுல வைக்கலாமா சார்? இப்ப ஒரு நாள்ல 11:45 இருந்து 12:15 வரைக்கும் இந்த டைம் சொல்றேன்ல, நல்ல நாள் எல்லா நாள்லயும் அந்த நேரம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைக்கலாமா சார்? அது முகூர்த்தத்துக்கு எப்பயுமே உகந்ததா அப்படிங்கறது கேள்வி சார். பகலாவும் இருக்கு, உச்சியில சூரியன் இருக்கு, அந்த சமயத்துல வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி விதிவிலக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுல நீங்க எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதனால ஒரு தப்பு ஒண்ணும் கிடையாது. அதுக்கு அந்த காலத்துக்கு உங்களுக்கு விதிவிலக்கு லக்னா எல்லாமே விதிவிலக்காகுது. அது விதிவிலக்கு பெற்ற ஒரு அபிஜித் முகூர்த்த நேரம்ன்றது. அதுல நீங்க காரியங்கள் செஞ்சுக்கலாம். இல்ல அத திருமணம் செய்யலாமாங்கிறது கேள்வி சார். இப்ப நிறைய காலையில 7 to 9 தான் வச்சிருக்காங்க சார். அந்த சமயத்துல ஓரை மேட்ச் ஆக மாட்டேங்குது சார். சில நாள்ல முகூர்த்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எதுக்கு சார் ஓரைக்கு? ஓரையோ இந்த கௌரி பஞ்சாங்கமோ இன்னும் சொல்லக்கூடிய நல்ல நேரத்துக்கு முகூர்த்தத்துக்கு எல்லாம் சம்பந்தமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அதுக்கு யமகண்டம் கிடையாது, குளிகை கிடையாது, ராகு காலம் மட்டும் பாத்துக்கிறாங்களே தவிர அதுவும் கிடையாதுதான். அது பாத்துக்கிறாங்களே தவிர மற்றபடி இதுக்கு வேற விதி. இங்க நீங்க சொல்ற ஓரையெல்லாம் வரவே வராது. அது தேவையும் இல்ல. ஓரையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது நாக்கு வலிக்கவா ஓரை? சொல்லிக்கிட்டு அதை ஒருத்தர் ஓரையும் இந்த பச்சை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு தர்றாங்க. அதெல்லாம் ஏமாற்று வேலைகள்ங்க. உங்க விதி. நாங்க என்ன சொல்றோம்ங்க, நீங்க எல்லா முகூர்த்தமும் பார்த்து எல்லா செயலையும் செய்யறீங்க. பட் அது நல்லா வருதா முடிவு? ஏன் நல்லா வரல? இன்னொன்னு சார், இப்ப லீவு நாள்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை செய்யறாங்க சார் கல்யாணம் எல்லாம். அது கரெக்டா நல்லதா தப்பா சார்? நம்ம ஜோசியப்படி ஞாயிறுங்கிறது முகூர்த்தத்துக்கு ஏற்ற நாளா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது ஏற்ற நாள் கிடையாது. ஞாயிறு செவ்வாய் சனியை நம்ம ஏத்துக்கவே இல்லை. பட் அரசனுடைய பொது விதியாக அது வர்றதுனால, லீவாக வர்றதுனால அந்த திதி அந்த நாளை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர ஞாயிற்றுக்கிழமையே நம்ம எடுத்துக்கல. இப்ப ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு ஹோலிடே. அவங்க அன்னைக்கு ஒரு நாள் எந்த வேலையும் பார்க்காம சர்ச்சில் போய் உட்கார்ந்து இயேசுநாதரை வணங்கிட்டு போக வேண்டிய நாள். ஹோலிடே, புனித நாள் அவங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு வாரத்துல ஒரு நாளா. அவங்க வேணா லீவ் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கலாமே தவிர நம்ம இதுல அது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யறது கிடையாது. இன்று விதிவிலக்குனால அதை எடுத்துக்கிறோம். பட் சாத்திரப்படி, முகூர்த்த சாத்திரப்படி ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி சொல்லுங்க. இப்ப நிறைய பஞ்சாங்கத்துல பிரம்ம முகூர்த்தத்தை பிரதானப்படுத்தி டைம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது இந்த டயத்துல நடத்துறாங்க.
இல்ல சார், திருக்கணிதத்துல இருக்கு, ஆற்காடு பஞ்சாங்கத்திலே போட இருக்கு, மாட்டாங்களே, போட ஆற்காடு மாட்டாங்களே. பஞ்சாங்கத்திலே இருக்கு, திருக்கணிதத்திலேயும் 4:30 மணிக்கு போட்டிருக்காங்க சார். சார் அவன் வந்து அத பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி போட மாட்டான். அப்படி போடல, அந்த டயத்தை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். 5/6 நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்மளுடைய குரோதி வருஷத்துல ஒரு நாள் போட்டிருக்கான், மீதி எல்லாம் அப்புறம் 5/6 போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வேற ஆமா. எந்த 4/6ன்னு ஒண்ணு போட்டிருக்கான், காலையில 5/6 போட்டிருக்கான். இது எதுக்காக இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிலர் கேட்கிறாங்க, சிலர் விரும்புறாங்க. இதை விட உங்களுக்கு ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த முகூர்த்தம் எல்லாம் எதுவும் பாக்குற கிடையாது. பல இனத்தினர்கள் இருக்காங்க, விடியறக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. மண்டபத்திலேயே கோயில்ல கல்யாணம் பண்ணி மண்டபத்துக்கு வருவாங்க, இல்ல மண்டபத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு கோயிலுக்கு போவாங்க. அவங்களுக்கு எந்த முகூர்த்தமும் கிடையாது. அவங்க பொதுவாக அவங்க இனத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடுவோம்வாங்க. அது ஒரு கூட்டமே இருக்கு இங்க. நான் இங்கேயும் பாக்குறேன், நம்மளுடைய கோயம்புத்தூர்லயும் பாக்குறேன். ஒரு கூட்டம் எல்லாம் அந்த மாதிரி காலையிலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. மூத்த அமைப்புகள்ல விடியறக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது என்னங்க 4 நட்சத்திரம், அது கிடையாதுங்க. எங்க ஜாதிய வழக்கப்படி நாங்க காலையில சூரிய உதயருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடுவோம்வாங்க. பட் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறத வந்து ஏன் நீங்க முகூர்த்த விதானங்கள் நூல்கள்ல சொல்லல? அதான் என் கேள்வி. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லி நீ ஏமாத்துறீங்க, ஏன் அதை நீங்க சாத்துரத்தமான அந்த பஞ்சாங்கத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எது வேணாலும் செய்யலாம்னு ஏன் எழுதலாம்? பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க செய்யறதுனால உங்களுக்கு எந்த தோஷமும் இல்லைன்னு நீங்க ஏன் எழுதலாம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது அந்த கருக்கல் காலம். அந்த காலத்துல பேய் அந்த அந்த நேரத்துல பேய் உலாவுறதாக தான் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு. காத்து கருப்பு அடிச்சிருப்பா, கருக்கல்ல போகாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால விடிஞ்ச பின்னாடி போங்கப்பா, ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. விடிஞ்ச பின்னாடி தான் போனோம். அப்ப காத்து கருப்பு அடிக்கிறப்ப இந்த சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய அந்த சாஸ்திரோத்தமான அந்தணர்கள் அந்த காத்து கருப்பு காலத்துல சந்திக்குது இல்லையா, இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல காத்து கருப்பெல்லாம் வரும். அதனால நீ காயத்ரி மந்திரம் சொல்லி காயத்ரியை கூப்பிட்டு அந்த பேய்களை விரட்டுங்கன்னு சொல்றதுதான் வேலையே. அதுக்குத்தான் அந்த காயத்ரி மந்திரமே, அதுல ஒண்ணும் கிடையாது, பேய் ஓட்டுற வேலைதான். அது என்ன, முஸ்லீம் மட்டும் சைத்தான ஓட்டுறாரு, கிறிஸ்தவர் மட்டும் சாத்தான ஓட்டுறாரு. இங்க இருக்கக்கூடிய நம்ம சாமி நம்ம எல்லாம் என்னத்த ஓட்டுறோம்? நம்மளும் பேயை ஓட்டுறதா வேலை. கோயில்ல என்ன வேலை? பேய் ஓட்டுறதான வேலை. அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அதாவது உடம்பு முழுவதும் பூமியில நிக்குது, தலை வந்து முடி வந்து பூமிக்கு வானத்துக்கு சந்தியா நிக்குது. அந்த சந்திக்கக்கூடிய இடங்கள்ல வந்து எங்கெங்க கால சந்திகள் முகட்டு சந்திப்புகள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் பேய் உலாவுறதாக நம்மளுடைய ஐதீகம் என்ன. அதனால தலையில முடியல எப்பவும் பேய் உட்கார்ந்து இருக்குங்கிறதுனால தானே தலைமுடிய கொண்டு போய் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு கோயில்ல கொண்டு அந்த முடிய போடுறீங்க. ஏன்னா என்னுடைய பேய் பூரா அங்க இருக்கு, இறைவா நீ பார்த்து நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வரீங்க. இல்லாட்டி முடி காணிக்க எதுக்கு கொடுக்கணும் அங்க போய்? ஏன் முடி காணிக்க இங்கே நீங்க வீட்டிலேயே கொடுத்துக்கலாமே, சலூன்களே கொடுக்கலாமே, ஏன் அங்க கொண்டு கொடுக்குறீங்க? மொட்டை அடிக்கிற மத்திரியா அங்க போறீங்க? அங்க பேய் இருக்குங்கிறதுனால தானே. அப்ப அங்க பேய் ஓட்டுற வேலை தானே எல்லா கோயிலுமே. எந்த கோயிலா இருந்தா என்ன, இந்து கோயில் அங்க மட்டும் சாத்தானை விரட்டுக, இங்க என்னத்த விரட்டுறீங்க? மயிருன்னு சொல்றீங்க. அத மயிருன்னு ஏன் அந்த மாதிரி சொல்ல வர்றீங்க? காரணம் என்னன்னா அதுல பேய் இருக்கனால அங்க போய் முடி காணிக்கை கொடுத்துரு. என்ன காணிக்கை? முடி பேய் தலையில இருக்க பேய் தொலைக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர மொட்டை அடிக்கிற காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. சந்திகளில் பேய் உலாவும் சந்திக்கக்கூடிய காலங்கள்ல மந்திரம் சொல்லி பேய விரட்டு, அதுதான் சந்தியா வந்தனம். அந்த நேரத்துல போய் கல்யாணம் பண்றேன்னு சொன்னா நான் என்னத்த சொல்ல? அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சாஸ்திர விவரங்கள் ஐதீக விவரங்கள் எதுவும் சொல்லப்படல, அல்லது இவங்களுக்கு அறியப்படல, தெரியாது. அதனால இவங்க அவங்க பாணியிலேயே போய்கிட்டு இருக்காங்க. இவங்களும் போய் பிரம்மமுகூர்த்தம் நமக்கு என்ன, விடியறக்குள்ள ஒரு கல்யாணத்தை முடிப்போம்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். பட் அதுல ஒரு இருக்கிற முகூர்த்தத்துல செஞ்சாலுமே ஜாதகத்துல இருக்க கோளாறுபடிதான் அவன் வாழ போறான். நீங்க எத்தனை நல்ல முகூர்த்தம் பார்த்து கொடுத்தாலுமே அவனுடைய கோளாறு எப்படி இருக்கு அப்படிதான் வாழ போறான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சொல்றது மேற்கெடுதல் இந்த பிரம்ம முகூர்த்தம். அது அர்த்தமும் கிடையாது. அது நம்மளுடைய முகூர்த்த விதான நூல்கள்ல எங்கேயுமே அப்படி ஒரு முகூர்த்தம் சொல்லப்படல. இங்க பஞ்சாங்கத்துல எழுதுறான்னா அவனுக்கு என்ன சார், அவன் என்ன வேணாலும் எழுதுவான் சார்.
நமக்கு கோள்கள் நிலையை வந்து பஞ்சாங்கத்திலேயா பார்க்க போறோம்? நமக்கு ஏற்கனவே அழகாக சைக்கிள் சுத்தப்பட்டிருக்கு. 5000 வருஷத்துக்கு உண்டான கோள்கள் நிலையை நம்ம இப்பவே எடுக்கலாம். எந்த வருஷம் எந்த இது உங்களுக்கு திதி தெரியும், நட்சத்திரம் தெரியும், கோள்கள் அமைப்பு தெரியும், லக்னம் போட தெரியும். அழகா போட்டு போலாமே. பஞ்சாங்கத்துல அவங்க வந்து எங்களுக்கு கூட விவகாதி விவாகாதி சுப முகூர்த்தங்கள் அவர் எதை வேணாலும் கொடுப்பான். இந்த வைத்திய பஞ்சாங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடேங்க அப்பா அவர் அஷ்டமி நவமியில எல்லாம் முகூர்த்தம் போடுவார். அதெல்லாம் உண்டு. நிறைய ரிலாக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சட்டா வேணுங்கிறவங்க செஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா, ஆட்சேபம் இருக்கா, இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் சொல்லுங்க. முதல்ல வந்து நம்ம பிரம்மாவை கும்பிட்டதே கிடையாது. பிரம்மனுக்கு கோயிலையும் நம்ம வச்சிருக்கல. அதை புரிஞ்சுக்கணும். சைவத்துல பிரம்மனுக்கு இடம் கிடையாது, வைணவத்திலையும் பிரம்மனுக்கு இடம் கிடையாது. 2 கோயில்களையுமே அந்த சன்னதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அது என்ன பிரம்ம முகூர்த்தத்துல நாங்க எல்லாம் செய்வோம்னு சொல்றது? ஏன் சைவ முகூர்த்தம் ஒண்ணு வரலையா? இன்னமும் ஈஸ்வர முகூர்த்தம் கிடையாதா? இன்னும் பெருமாள் முகூர்த்தம் எல்லாம் வரலையா? சொல்லுங்க. இன்னும் பெருமாள் முகூர்த்தத்தை காணா. சிவன் முகூர்த்தம் வரணுமே, அதையும் காணா. பிரம்மாவுக்கு மட்டும் முகூர்த்தம் சொல்றீங்க, சிவனுக்கு முகூர்த்தம் சொல்லுங்க, பெருமாளுக்கு முகூர்த்தம் சொல்லுங்க. அவனும் வரணும்ல, எல்லா சாமியும் வந்துடணும்ல உள்ள. மத்தியானத்தை சிவன் முகூர்த்தம் சொல்லுங்க, சாயந்தரம் கல்யாணம் பண்ண சொல்லுங்க, சாயந்தரம் முகூர்த்தம் சொல்லி பெருமாள் முகூர்த்தம்னு யார் இப்ப வேணாம்னு சொன்னா? எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு கூட்டமாக பட்டதாரிகளா இருக்கனால நம்ம பேசுறோம். இல்லாட்டி இந்த மாதிரி எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே பேசல. பேசாத காரணத்தினாலதான் வந்து அவங்க நிறைய பொய்ச்சரக்க உள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், கல்யாணத்துல அந்த தோஷம் இந்த தோஷம்னு. அட பாவிகளா பாவிகளா. இப்பவாது பேசுறோம், பேசி வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். பொறுங்க. பாப்பா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டும், நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோன்னு நம்ம இதை யூடியூப்பை திறந்து அதுல ஒவ்வொரு நீங்க அப்லோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஒண்ணும் தப்பு இல்லை. சொல்லுங்க சார். இப்ப ஜோதிடம் கூட ஏஎல்பி ஒரு ஜோதிட முறை வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தான் படிக்கணும், அதான் நல்லது அப்படின்னு அப்படி கூட கிளாஸ் வைக்கிறாங்க சார். பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்பெல்லாம் வர இந்த ஒரு 4 கிளாஸ்ல முடிச்சுட்டு இனிமே வர்ற கிளாஸ்ல 6 மணிக்கு தான் வைக்க போறேன். நம்மளாலாம் ஒரு நாள் முழுவதும் டயர்டா இருக்க முடியல. நமக்கு அது ஒத்து வரவும் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்துல வெங்காயம் முகூர்த்தம் அவனை போய்கிட்டு நான் வச்சு பார்த்தேன். நமக்கு இது ஒத்து வராது. இப்ப இருந்து போன வாரத்துல இருந்து மாறிட்டேன். காலைல 6 மணிக்கு தான் கிளாஸ், 8 மணி வரைக்கும். அதெல்லாம் சும்மா உடம்பு அழிஞ்சுதுமா. 5 மணிக்கு எந்திரி கிளாஸை திறக்கணுங்கிறதுக்காக 4 மணில இருந்தே முழிப்பு வந்து 4:30க்கு குளிக்க போய் அதெல்லாம் நல்ல தூக்கத்தை கெடுத்துருது. எனக்கு 65 வயசு ஆகுது. நான் ஏன் நல்ல தூக்கத்தை கெடுக்கிறது? நிம்மதியா நல்லாவே தூங்கிட்டு போவோம்ட்டு நான் இப்ப 6 மணின்னு கிளாஸை சொல்லிட்டேன். ஆளை விடுங்க சாமிகளை. 6 மணில இருந்து கிளாஸ் நடத்துவோம் 8 மணி வரைக்கும். இன்னும் 4-5 கிளாஸ் அவங்களுக்கு இருக்கு, போதும்னு விட்டுருவோம்ட்டு அப்படி மாறிட்டேன். அது பிரம்ம முகூர்த்தத்துக்காக வைக்கல. நான் நினைச்சது வேற. பட் அனுபவத்துல அது ரொம்ப டயர்ட் ஆகுது. ஒரு நாள் முழுவதும் வேஸ்ட் ஆயிடுது எனக்கு. எதுக்கு 6 மணிக்கு வச்சு விட்டு போவோம், படிச்சுட்டு போறாங்க மக்கள். 6 to 8 மணி வைக்கிறதுனால ஆமாங்க சார், காலைல எந்திரிக்க முடியலைங்க சார். அதெல்லாம் நடக்காது. அந்த வேலை எதுக்கு? நம்ம 6 மணினா 5 மணிக்கு எந்திரிச்சுக்கலாம், 5:30 கூட எந்திரிச்சுக்கலாம். 1 மணி நேரம் தூக்கம் ஒரு நாள் அசதியில இருந்து நம்மளை காப்பாத்து. எப்பயுமே அனுபவப்பட்டா தான். நான் எப்பயுமே சாயந்தரம் தான் கிளாஸ் வைப்பேன். நான் இது சரி காலையில கிளாஸ் வச்சுட்டு அவங்க ஏதாவது வேலையில பார்ப்பாங்க, அவங்களையே கெடுப்பாங்கன்ற மாதிரி வச்சேன். சொல்லுங்க. பிரம்ம முகூர்த்தம் எங்க? பிரம்மா பிரம்மா சார் கிரக பிரவேசம் பண்ணும் பொழுது காலையில இது மாதிரி இந்த நேரத்துல செய்யறது, அப்புறம் இறைவனை எழுப்பக்கூடிய இந்த நேரம் ரொம்ப சிறந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அதாவது கிரக பிரவேசம் நடக்கிறது இருந்தாலும் பகல்ல தாங்க செய்யணும், நைட் எல்லாம் செய்ய கூடாதுங்க.
கிரக பிரவேசத்தை நைட்டு செய்யணும்னு எவங்க சொன்னா? இப்ப நான் வர வர நான் 3 உட்கார்ந்து இருக்கிற இந்த வீடை வாங்கினேன். நம்ம ஸ்டூடெண்ட் திருக்கோவில இருந்து அவர் தான் வந்தாரு. ஒரு பகல்ல தான் வந்து ஓமங்களை சொல்லி இந்த மந்திரங்களை சொல்லி வச்சு செஞ்சு வச்சுட்டு போனாரு. அவ்வளவுதான். அதே கிரகப்பிரவேசம் வந்து அவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பாங்காய்ச்சி கொடுக்க சொல்றாங்க சார். அது கிரக மெயின் பண்றாங்க. பிரவேசம்ங்கிறது ரொம்ப பெரிய 3:30 விஷயம். மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இந்த கிரக பிரவேசம்ங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராமாயணத்துல வருதுங்க ஒரு கட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமர் வந்து அயோத்திக்கு பக்கத்துல இருந்தப்ப அவங்க அப்பா செத்தோடனே எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்ட்டு அவர் நம்ம காட்டுக்குள்ள உள்ள போயிடுவோம்ட்டு உள்ள போயிட்டார். உள்ள போய் ஒரு இடத்துல நம்ம இனிமே இங்கேயே தங்குவோம் லட்சுமணா, இங்கேயே நமக்கு வேணுங்கிற அந்த பர்ணசாலைகள் அன்னைக்கு என்ன மூங்கி குச்சியில எல்லாம் பண்ணாங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்றப்ப எல்லாம் அந்த தட்டி கூரை எல்லாம் வேஞ்சிட்டாங்க. வேஞ்ச உடனே ராமர் லட்சுமணனுக்கு உத்தரவு போடுறார். லட்சுமணா, நீ போய் கருமானை உன்னை அடிச்சுட்டு வா, நான் வாஸ்து ஹோம சாந்தி செஞ்சுட்டு நம்ம இந்த பர்ணசாலைக்குள்ள வீட்டுக்குள்ள போவோம் அப்படிங்கிறார். அப்ப என்னத்துக்காக அது சொல்லப்படுதுன்னா, பூமியை தோண்டி அதுக்குள்ள கட்டைகளை வச்சு நம்ம வாழ்றதுக்கு உண்டான அமைப்பை செஞ்சுட்டோம். பூமிங்கிறது வாஸ்து புருஷன், அதை தோண்டி செஞ்சுட்டோம். அதனால அவனுக்கு எதுவும் கோபம் வந்து நம்மளுடைய வீடு இதெல்லாம் உடஞ்சிடக்கூடாது, இடிஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த அடிப்படையில அவங்க என்ன பண்றாரு, ஒரு வழக்கம் போல ஹோம சாந்தி தானே. அவங்க ஹோம சாந்தினா ஹோமத்துல வந்து அவங்க பலி போடணும், உயிர் பலி கொடுக்கணும். அந்த உயிர் பலிக்காக அவர் என்ன பண்றாருன்னா, போய் நீங்க வந்து வாஸ்து ஏன்னா அந்த வாஸ்து ஹோம சாந்தியை செஞ்சு அவர் உள்ள போறார். எந்த ஹோம சாந்தியா செஞ்சாலும் அது பகல்ல தான் செய்யணும், அது இரவு கிடையாதுங்க. இதுதாங்க உங்களுக்கு ஒரு தகவலுக்கு சொன்னேன். ராமாயணத்துல ராமரே அடிச்சு வர்றதாக வால்மீகி ராமாயணத்துல அந்த குறிப்பு இருக்கு. போய் கருமானை அடிச்சுட்டு வாங்குவார். அவங்க அடிச்சுட்டு வந்து அந்த ஹோம சாந்தி ஹோமத்துல கருமானை போட்டுத்தான் அவரு உள்ளேயே போனதாக கதை சொல்லுது. சொல்லுங்க, அது ஏன் நம்ம வந்து அந்த இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசு சந்தோஷத்துக்கு தான். அதனால ஒரு தப்பு ஒண்ணும் கிடையாது. நம்பிக்கையில் தானே வாழ்றோம். திடீர்னு வீடு நம்ம இடிஞ்சு நம்ம தலையில விழுந்தா என்ன ஆகும்? அந்த பயம் வருது இல்ல. அந்த வீட்டுக்குள்ள தானே தூங்குறீங்க. உங்கள் நினைவலைகளை ஒதுக்கி நீங்க அங்க தூங்கும் போது உண்மையிலே பயம் வரும் இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அது இரவுல காலையில விடியறதுக்கு முன்னாடி செய்யுங்கன்னு சொல்றதெல்லாம் இந்த இருக்குங்க. நம்ம பஞ்சாங்கம் இருக்குங்க. பஞ்சாங்கத்துல சொல்றாங்கங்க, கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம்னு சொல்றாங்கங்க. குரு சுக்கிர அஸ்தமனமும் வெள்ளி எதிரும் கூடாது, 8 12ஆம் இடம் சுத்தம் தான் சொல்லியிருக்குங்க. அங்க எங்கேயுமே காலையில போங்கன்னு சொல்லவே இல்லைங்க, பஞ்சாங்கத்திலே இல்லைங்க. முகூர்த்தங்களை இது சொல்லப்படுகிற பஞ்சாங்கத்திலே அது கிடையாது. கிரக பிரவேசம் காலையில 4 to 6 செய்யுங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லைங்க. என்ன பண்றங்க, செய்யறாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம செய்யாம இருக்கோம், அவ்வளவுதான். அதெல்லாம் தவறுதான். எல்லா சடங்குமே பகல்ல செய்யணும், இரவுல செய்யறதுக்கு எந்த சடங்குமே கிடையாது. ஒரு மனுஷன் இறந்தாலுமே பகல்ல தான் அவனை கொண்டு போய் எரிக்கணும். அந்த சடங்கு ஓம சடங்கெல்லாம் செய்யணும், பகல்ல தான் செய்வாங்க, இரவுல கிடையாது. சொல்லுங்க ஐயா. ஐயா பிரம்மமூர்த்தம் சார் வணக்கம் சார். வணக்கம் சார்.
சார் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல தான் திருமணம் பண்ணாங்க. ஆ? ஒரு நீ இல்ல எனக்கு என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணாங்க. ஒரே வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பையனுக்கு வந்து இன்னொரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது இந்த டைவர்ஸ் ஆகிறது அது பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணதுனாலதான் ஆகுதுங்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல அது அந்த மாரி சமநிலை சொல்லல. இல்ல அந்த மாரி சொல்லல. டைவர்ஸ்ங்கிறது வேற, நாள் நேரங்கிறது வேற. நீங்க சொல்ற மாரி அதுதான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு வார்த்தை போடுறீங்க, பிரம்ம முகூர்த்தத்திலையும் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க. நான் என் கண்ணால பார்த்திருக்கிறேன் நானு. அது அதான் டைவர்ஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க. அப்போ முகூர்த்தங்கள்ல எல்லா முகூர்த்தங்களையும் டைவர்ஸ் நடக்கும். எல்லா முகூர்த்தமும் எடுத்தாலுமே டைவர்ஸ்ங்கிறது வேற. அது ஜாதகங்க. ஜாதகம் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, முகூர்த்தம்ங்கிறது என்ன? அந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்யக்கூடிய சடங்குக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு நல்ல நேரமே எடுக்கிறோம். கரெக்ட் சார். அதை கரெக்ட் யாரு புரிஞ்சால கரெக்ட் முகூர்த்தம் சார். எதுக்குங்கன்னா, இப்ப கல்யாணம் பண்றோம்யா, அந்த 1.5 மணி நேரத்துல தாலி கட்டக்கூடிய நேரத்துல எவனும் வந்து பஞ்சாயத்து பண்ணிடக்கூடாது, எந்த கோளும் மாறி நின்று ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முகூர்த்தங்களை நாம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த முகூர்த்தத்துல செஞ்சதுனால கல்யாணம் 1000 ஆண்டு வழங்கும், நல்லா இருக்கும், அப்படி நம்ம சொல்லவே இல்லையே. கரெக்ட் சார். குறிப்பிட்ட கரெக்ட். நேரத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் முகூர்த்தமே. அதுல பிரம்ம முகூர்த்தம்னு ஒருத்தன் செய்யறான்னா செஞ்சுட்டு போங்க, யாருக்கு என்ன. அந்த முகூர்த்தத்துல செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் தப்பு. எந்த முகூர்த்தத்துல செஞ்சாலும் அந்த முகூர்த்த நேரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு தீங்கு விளைவிக்க கூடாதுங்கிறதா அதனுடைய அடிப்படை. வேற ஒண்ணும் கிடையாது. கரெக்ட் சார். கரெக்ட். வேற என்ன கேக்குறீங்க? அவ்வளவுதானே? மணி 8 ஆயிடுச்சு. திரும்ப நாளை சந்திப்போம். நன்றி.